வெல்கம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே 1979 கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் பயணித்தார். 1979 கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் திரைக்கு வந்தது, அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1979 2 திரைப்படங்கள் வெளிவந்தது. அதன் முதல் திரைப்படமாக அகல் விளக்கு திரைப்படத்தோட இயக்குனர் பி.ஆர். செல்வராஜ். இந்த திரைப்படத்தில் சோபா, கேப்டன் விஜயகாந்த், ஜெமினி கணேசன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அதோ நினைவுகள் என்ற பாடல் மிக அருமையாக அமைந்தது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் இளமை காலங்களில் மிக அற்புதமாக இருப்பார், கருந்தேக்கு போல். இந்த நடிப்பின் நாயனாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு. 1979 அகல்விளக்கு என்ற திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது. அகல்விளக்கு. இரண்டாவது திரைப்படமாக இனிக்கும் இளமை எம்.ஏ. காஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக சுதாகர், ராதிகா சரத்குமார் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் இனிக்கும் இளமை பாடலும் மிக அருமையாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லன் தோட்டத்தில் நடிச்சிருப்பார். இனிக்கும் இளமை திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம், பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. இனிக்கும் இளமையும் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது. 1979 ராதிகா மற்றும் கேப்டன் விஜயகாந்த், சுதாகர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சுதாகர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 1979 2 திரைப்படங்கள் வெளிவந்தது. இனிக்கும் இளமை, அகல்விளக்கு. இந்த 2 திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1979 வந்த திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்தோம். என்னென்ன திரைப்படங்கள் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.